ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமி எபிசோட் 6 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம சைத்தாமா ஹீரோவாகி 5 நாள் ஆச்சு. ஆனால் எந்த பெரிய இன்சிடென்ட்டுமே நடக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கெனோஸ் நம்ம சைத்தாமாவோட வீட்டில் தான் தங்கியிருக்கான். சைத்தாமா செய்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்போ கெனோஸ், மாஸ்டர் நீங்கள் சி கிரேடில் இருக்கிறதுனால 1 வீக்குள்ளே வில்லனை பிடிச்சி கொடுக்கலனா உங்களை ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு சைத்தாமா, நான் டெய்லி நியூஸ் பார்க்குறேனே, எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்கிறான். அதுக்கு கெனோஸ், நியூஸில் பெரிய பிரச்சனையை மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆனால் சி கிரேடில் இருக்கிறவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணுறவங்கள பிடிக்கிற வேலை தான் பண்ணுவாங்கன்னு சொல்லவும், அடப்பாவி இவ்வளவு முக்கியமான விஷயத்த இப்ப சொல்றீன்னு சொல்லிட்டு சைத்தாமா அவனோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்ப நானும் உங்க கூட வர மாஸ்டர்னு கெனோஸ் சொல்லவும், அதுக்கு சைத்தாமா, இங்க பாரு கெனோஸ், இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு சைபார்க்னால பிசிக்கல் ட்ரைனிங்லாம் வேலைக்காகாது, அதனால நீ உன் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்குன்னு ஒரு புக்ல படிச்சதை வச்சு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு கண்டிப்பா நான் பண்றேன் மாஸ்டர்னு கெனோஸ் சொல்லவும், பரவாயில்ல நம்ம என்ன சொன்னாலும் நம்புறான்னு சைத்தாமா கிளம்பிடுறான். இப்ப சைத்தாமா அந்த சிட்டி ஃபுல்லா ஏதாச்சும் வில்லன் இருக்கானான்னு தேடிட்டு இருக்கான். ஆனா ஈவினிங் வரைக்கும் தேடியும் ஒரு வில்லனை கூட நம்ம சைத்தாமாவால கண்டுபிடிக்க முடியல. சரி நாளைக்கு வந்து தேடுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்குன்னு பார்த்து இந்த சிட்டி இவ்வளவு அமைதியா இருக்கேன்னு சைத்தாமா யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப சோனிக் அங்க வந்து சைத்தாமாவை அட்டாக் பண்றான். அவன் பேர் என்னது பேனிக்கான்னு சைத்தாமா கேட்கவும், அது பேனிக் இல்ல சோனிக்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வேலை இருக்குன்னு சைத்தாமா கிளம்பிடுறான். அப்ப சோனிக், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா சைத்தாமா அதை கடிச்சே உடைச்சிடறான். இதை பார்த்துட்டு சோனிக் ஷாக் ஆகுறான். அப்ப சைத்தாமா கோவமா, எனக்கு வேலை இருக்கு, ஒழுங்கா என் வழியில இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு அங்க வந்து அவன் தான் மக்கள் கிட்ட பிரச்சனை பண்றான்னு ஒரு ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த ஹீரோவும் என் பேரு தான் டேங்க் டாப் டைகர்னு சொல்றான். உடனே சைத்தாமா, ஏ சோனிக், அவன் கூட ஃபைட் பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்றான். ஆனா அவன் வந்து நம்ம சைத்தாமாவை பிடிக்கிறான். நேத்து சைத்தாமா அந்த சிட்டி ஃபுல்லா அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனனால மக்கள் எல்லாரும் இவனை வில்லன் நினைச்சிட்டாங்க. அப்ப சைத்தாமா, நானும் ஒரு ஹீரோ தான் சொல்லவும் அந்த டேங்க் டாப் டைகர் நம்ம சைத்தாமாவை கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்ப சோனிக் அந்த ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு, நீயும் அந்த மொக்க அசோசியேஷன்ல சேர்ந்து ஹீரோ ஆகிட்டியா, அப்ப நீ என் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிட்டி ஃபுல்லா அட்டாக் பண்றான். இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் மேல ஒரு கார் விலக போகும்போது நம்ம சைத்தாமா அதை கரெக்டா பிடிச்சு அந்த பையனை காப்பாத்திடுறான். அப்ப சைத்தாமா, நான் வேற இன்னைக்குள்ள ஒரு வில்லனை கண்டுபிடிக்கணும், இவனும் சிட்டி அழிக்கிறான், அப்ப இவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் மண்டையிலே அடிச்சு அவனை கீழே விலக வச்சுட்டான். இங்க நம்ம சைத்தாமா அந்த சோனிக்க பிடிச்ச ரிப்போர்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. இப்ப சிட்டி ஜீல இன்வெஸ்டிகேட் பண்ண 2 ஹீரோ அனுப்பலான்னு பேசிட்டு இருக்கும்போது டட்சுமாக்கின்ற பொண்ணு அங்க வந்து, நான் இந்த மிஷனுக்கு போறேன்னு சொல்றா. நீங்க ஹேண்டில் பண்ற அளவு இது பெருசு இல்லைன்னு சொல்லவும் அவ டென்ஷன் ஆகிட்டு, என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கறா. இல்ல இந்த மிஷன்லாம் கிளாஸ் எஸ்ல இருக்கவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சரி ஓகே, வேற ஏதாச்சும் ஃபைட் இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். இங்க சிட்டி ஜீக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சு. இப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல சிட்டி கியூ ரொம்பவே சேஃபா இருக்கு, அதே மாதிரி சிட்டி ஏபிசி அந்த இடமும் சேஃபா இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிட்டி எஃப்ல அந்த செமினார் எடுத்தவனை காட்டிட்டு, ஸ்னேக் பைட் ஹீரோ கிளாஸ் ஏல இருக்கவன் இப்ப சிட்டி ஜியை பத்தி கேட்கவும், அதை பத்தி இன்னும் எந்த ரிப்போர்ட்டும் வரல, அதுக்காக தான் 2 கிளாஸ் ஏ ஹீரோஸ் அனுப்பியிருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப அந்த 2 ஹீரோஸும் நம்ம சைத்தாமா இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே அழிஞ்சிருக்கு. மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சிட்டில நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அதுதான் ரொம்ப மிஸ்ட்ரியானது. அதை கண்டுபிடிக்க தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்மள இங்க அனுப்பியிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பக்கத்துல வருதுன்னு கெனோஸ்க்கு தோணுது. இங்க ஒரு மான்ஸ்டர் போற மாதிரி தெரியவும் அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அந்த மான்ஸ்டர், இந்த இடத்துக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தேன், ஆனா யாருமே இங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த 2 ஹீரோஸும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் அதை ஈஸியா தடுத்துட்டு அந்த கோல்டன் பால் ஹீரோவை பயங்கரமா அடிக்குது. இப்ப இன்னொரு ஹீரோவையும் அட்டாக் பண்ண போகுது. ஆனா அவன் அதுல இருந்து தப்பிச்சு ஸ்வாடை வச்சு அந்த மான்ஸ்டர் கூட சூப்பரா ஃபைட் பண்றான். இப்ப ஸ்பெஷல் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஸ்வாடை பெருசாக்கி அதை அட்டாக் பண்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிருது. இதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண யாராவது வேணும்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புறான். எதுக்காக இந்த சிட்டிக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த மான்ஸ்டர், நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், இங்க ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுது. இங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவன் அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு அந்த சிட்டில இருக்கிற எல்லா ஹீரோஸ்க்கும் மெசேஜ் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. இங்க அந்த ஹீரோவால சுத்தமா முடியல, இந்த இடத்துல எனக்கு இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான். அடச்சை, இதுவும் போர் அடிக்குது, யாருமே கத்தாம இருந்தா நான் எப்படி ஃபேமஸ் ஆகுறதுன்னு அந்த மான்ஸ்டர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் வரதை பார்த்துட்டு, பரவாயில்ல இங்க ஒரு மனுஷனாச்சும் இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமாவை அட்டாக் பண்ண வருது. அப்போ சைத்தாமா, மார்க்கெட்ல கீரை வாங்க மறந்துட்டோமேன்னு சொல்றான்.
சொல்றான். என்னன்னு பார்த்தா இப்ப அந்த மான்ஸ்டரை சமைச்சிட்டு இருக்கான். அப்ப கெனோஸ், என்ன மாஸ்டர் வீட்டுக்கு வெளியே நிறைய கீரை இருக்குன்னு கேட்கவும், இல்ல சீப்பா கிடைச்சது அதான் மொத்தமா வாங்கிட்டேன்னு சைத்தாமா சமாளிக்கிறான். அப்ப கீரை சாப்பிட்டா நல்லா முடி வளரும்னு கெனோஸ் சொல்லவும், முடியை பத்தி என்கிட்ட பேசாதுன்னு சைத்தாமா டென்ஷன் ஆகுறான். இப்ப நாங்க உயிரோட தான் இருக்கோம், ஆனா அந்த மான்ஸ்டர் எங்க போச்சுன்னு தெரியலன்னு அந்த ஹீரோஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. இங்க இன்னொரு பொண்ணுக்கும் அதே ரிப்போர்ட்டை ஒருத்த சொல்லிட்டு இருக்கான். நான் ஒழுங்கா போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, என்னால எல்லாமே முடியும்டா லூசு பையலேன்னு டச்சுமாக்கி அவனை திட்டிட்டு இருக்கா. இங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு சீனுக்கு லேட்டா வந்த ஹீரோஸ், இந்த இடம் இப்படி அழிஞ்சிருக்கு, அப்ப டேஞ்சரான மான்ஸ்டரா தான் இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஹீரோஸ் ஃபைட் பண்ணது பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அப்ப கெனோஸ் அந்த ஹீரோ அசோசியேஷன் வெப்சைட்டை செக் பண்ணிட்டு, எஸ் கிளாஸ்ல 17th ரேங்க்ல இருக்கேன், ஆனா பாப்புலாரிட்டி லிஸ்ட்ல 6th ரேங்க்ல இருக்கேன்னு சொல்லவும் சைத்தாமா ஷாக் ஆகுறான். ஆமா மாஸ்டர், நான் ரொம்ப அழகா இருக்கேன், இன்டெலிஜென்ட்டா இருக்கேன்னு கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு கெனோஸ் சொல்லவும், அதுக்கு சைத்தாமா, உனக்கு கூச்சமே இல்லையாடா, இதை பத்தி பேசுறத நிறுத்துன்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.